ஏமோ காலையில் சாப்பிட்டதுலேருந்தே ஒரு படியாக வருதுமோ. இந்த நெட்டக்காளி காலையில் டிஃபனுக்கு ஒரு இட்லியை வச்சு கொடுக்க மாட்டா. ஏதோ பிரெட் ஆம்லேட்னு எதையோ போட்டு கொடுத்து எனக்கு வயிறெல்லாம் வலியாக இருக்குது. ஏம்மா அப்படியே சாய்வோம். ஐயோம்மா, இந்த நெடுமுறை எங்கே போய் தொலைஞ்சின்னு தெரியல. எங்கேயாவது அளவிட போயிடுவா. என்னை சீக்கிரம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கொடுத்து கொண்டு போவா போல. ஏ சின்ன பொண்ணே, இதோ வாராத்த. இவனெல்லாம் என்னான்னு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையாம்மா. அவன் ஒரு கூறு கிடையாதுப்பா. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம், காலையில் டிஃபன் ஏதோ செஞ்சு கொடுத்தியே, வயிற்றுக்குள்ளே ஏதோ எலி கரு கருன்னு கத்திட்டு இருக்க மாதிரியே இருக்குது. என்ன சொல்லுதீங்க அத்தை? எலியா? அது எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு? ஏ ரொம்ப நீட்டாதவ, போ ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. இதோ 2 minutes. வெறும் விளங்காதவப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா எலி எப்படி உள்ள போச்சுன்னு கேட்குதாவ. இவளா ஒரு பொம்பளையா? இந்தாங்க அத்தை, இதை குடிங்க. இப்போ அந்த எலி சாவுது பாருங்க. ஏப்பா மென்டலு, என்னடி ஜூஸ் ஒருபடியே கசக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அத்தையோ, வயிற்றுக்குள்ள இருக்க எலி சாவணும்ல, அதனால எலி மருந்து கொஞ்சம் கலந்துருக்கேன். நான் வாயை பொழந்து தூங்கி இருப்பீவேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எலி உள்ள பூந்துருக்கு. ஏமா என்னை கொண்டு போடுவா போல இருக்கே. இந்த பைத்தியக்காரிட்டு இருந்து என்ன யாராவது காப்பாத்துங்களேன். இதை வேற கொஞ்சம் குடிச்சு விட்டேன், என்ன போகுது தெரியலையே ஆண்டவா. எத்த குடிங்க சீக்கிரம். இதுலயும் சாவலன்னு வைங்க. இன்னொரு கிளாஸ் வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வரேன். இன்னொரு கிளாஸா?